பரிசுத்த தேவனே, இந்த நாள் ஒரு நல் வார்த்தைகளை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை கொடுத்து உம்முடைய வார்த்தையை பேச கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த நல்ல அற்புதமான இந்த காலை வேளையில் முற்றுமாக உம்முடைய கரங்களை ஒப்புடுத்தி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இடப்படுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நன்றியோடு துதித்து இந்த காலை வேளை இயேசு நாமத்தில் சோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவ நல்ல பிதாவே. அல்லேலூயா. நல்ல உற்சாகம் ஆமென் சொல்லுங்களேன். என் கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் கிருபை என்றும் நல்லதா இருக்கு. நமக்காக சோத்திரிக்கிறேன். கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். அல்லேலூயா. நம்மளோட கர்த்தருடைய கிரியையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, வருடம் தொடங்கி முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் வேதத்திலிருந்து பகுதி எடுத்துக்கொண்ட பகுதியானது ஏசாயா 64 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை, நாங்கள் அனைவரும் உம்மோடு கரத்தின் கிரியை. கரத்தின் கிரியை. நம்மள யாரோட கிரியை? அவரோட கிரியை. அவர் நம்மளை படைத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நம்மள யாரு? களிமண். நல்லா சொல்லுங்க, களிமண். ஆனா நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நம்ம எல்லாருமே யாரோட கரத்தின் கிரியை? கர்த்தரோட கரத்தின் கிரியா இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சகல கிரியைகளை தந்திருக்கிறார். அது பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு 50 லட்சம் கையில கொடுத்துட்டாருன்னா அதை குறைக்க பார்ப்பீங்களா இல்ல டெவலப் பண்ண பார்ப்பீங்களா? 50 லட்சம் கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதை எங்க போட்டு டெபாசிட் பண்ணி எங்க இன்ட்ரெஸ்ட் வரும், எங்க இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் போட்டு இன்கம் அதிகாக்குவீங்களா இல்ல ஜஸ்ட் ஜாலியாக செலவு பண்ணிட்டு இருப்பீங்களா? இன்கம். அப்ப அவர் கரத்தின் கிரியை நம்மோட இருக்கும்போது அந்த கிரியை பெருகணும்னு ஆண்டு விரும்புறாரு. அல்லேலூயா. அது ஸ்பிரிச்சுவல்ல பெருகணும், ஆவிக்குரிய ஜீவிதத்துல பெருகணும், விசுவாசத்துல பெருகணும், நம்பிக்கையில பெருகணும், உறுதியா அநேக காரியத்திலும் நம் பெருகிறவரா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மேலும் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கிரியைகள் நம்மிடத்துல வெற்றி கொண்டு இருக்கக்கூடாது, கிருபைகள் பெருக வேண்டும் என்று விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, நம்மளாம் அவரோட கரத்தின் கிரிகளா இருக்கபடியாக வேத வார்த்தை, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக எல்லா இடத்திலும் பெருகணும். எப்படின்னா கொடுக்கறதுல, பேசுறதுல, ஆத்துமால, பாரம், ஆண்டவர் சமூகத்துல காத்து இருக்கிறது, ஜெபிக்கிறது, வேத வாசிக்கிறது, எல்லா காரியத்திலும் கர்த்தர் பெருகணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் விசேஷமா வாக்குத்தத்தம் நமக்கு என்ன கொடுத்தார்? நீங்க மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நம்ம ஃபோக்கஸ் எப்பவுமே ஆசீர்வாதத்துல மட்டும் இருக்க கூடாது, எல்லாத்திலும் பெருகணும். ஹல்லேலூயா. 4 வீடு வாங்குறத யோசிக்க கூடாது, கர்த்தருக்குள்ள பெருகணும். ஏனென்றால் முதலாவதாக தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது எவைகளெல்லாம் உலகத்தில் எல்லா அவைகளும் கர்த்தர் கொடுப்பார். முதலாவதாக அந்த கிரியை நம்மோடு இருக்கணும் தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், நாம் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, பவுல் அழகாக சொல்ற, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து. நல்லா புரிஞ்சுக்கிறேன். இது யாருக்குன்னா கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுகிறவர்களுக்கு.
சும்மா சபைக்கு வந்துட்டு போறவங்களுக்கு கிடையாது. கர்த்தரோட வார்த்தையில, கர்த்தரோட உடன்படிக்கையில, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லா சகல காரியத்திலும் நம்ம படுகிற பிரயாசத்தை என்ன சொல்லுது? விருதாவாய் இராதென்று அறிந்து, அது ஒருபோது வீண் போகாது என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களுமாயும் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்று இதுவரைக்கும் எவ்வளவு நீங்க வளர்ந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அளவுகோல் வைக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு பல ஆண்டுகள்ல நீங்களே ஒரு குறிக்கோள் வைக்கணும். நம்ம நிச்சயமா கர்த்தரோட கிரியையில வளர்ந்துருக்கிறோமா, இல்ல கர்த்தரோட வளர்ந்துருக்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்க தரித்திரமா இருந்த பொழுது இயேசு முழு ரட்சகரா ஏற்றின உடனே என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்ல மாட்டோம், ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இவ்வளவு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்து பாருன்னா, பேலன்ஸா இந்த பக்கம் அவர் கிரியில நீங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க, அவரோட ஞானத்துல வளர்ந்துருக்கீங்க, அவர் கரத்துல வளர்ந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீங்க சோதிச்சு பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பேலன்ஸா நீங்க மேல வளர்ந்துருக்கீங்களா ஆண்டவர் சமூகத்துல இருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். முதலாவதாக நம்முடைய கர்த்தருடைய கிரியை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நமக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் வளரும் என்று கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா. கிரியை பத்தி பேசணும். நம்ம எப்பவுமே கிரியைகளை குறித்து யோசிக்கணும், ஆண்டரோட செயல்பாடு யோசிக்கணும். ஆண்டு பெருக பண்ணுவேன்னு சொன்னார்னா, எப்படி ஆண்டு பெருக பண்ணுவீங்க? எப்படிதான் பெருக பண்ணுவீங்க? எப்படி செய்தா நீங்க பெருக பண்ணுவீங்க? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் நீங்க புது ஆடெல்லாம் எடுத்திருப்பீங்க, எல்லாரும் எடுத்திருப்பீங்க. எடுக்கும் பொழுது அது சகோதரிமாராக இருக்கட்டும், ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கும் பொழுது கூட நம்ம யோசிச்சுப்போம், இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட்டு யோசிப்பீங்களா? எடுத்த உடனே ஷர்ட் எதை படம் எடுத்துட்டு இருப்பீங்களா? அது எடுங்க, இது எடுங்க, அது எடுங்க, மேட்ச் பண்ணீங்களா இல்லையா? மேட்ச் பண்ணிட்டு சும்மா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்களா, இல்லை கண்ணாடி போய் ட்ரெஸ் பண்ணுவீங்க? எதுக்கு? பர்ஃபெக்டா இருக்கும். அப்போ நம்மளை படைத்த தேவனோட வார்த்தையில பர்ஃபெக்டா இருக்கும். இன்னும் ஆண்களோட இன்னும் சகோதரிமார்கள் ரொம்ப அதிகம், அவங்க தேவைகள் மிகுதி, 1 2 நிறைய கரெக்டா மேட்ச் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது அவரோட வார்த்தை பெருகணும்னா இந்த இடத்துல நம்ம பெருகி இருக்கோமா? இந்த காரியத்துல நம்ம பெருகி இருக்கிறோமா? சத்தியத்தை இவ்வளவு நாள் கேட்டு இருக்கிறோமே, இந்த சத்தியத்துல பெருகி இருக்குமா? இந்த சத்தியத்துல வளர்ந்து இருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது யார் பிரியப்படுவோம்னா தேவன் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். நல்லா வச்சுக்க. குழந்தைங்களை நல்லா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து வளர்க்குறீங்க. குழந்தைங்க உங்ககிட்ட அன்பா வந்து, மம்மி சூப்பராகுது மம்மி, இது அழகா இருக்கு மம்மி, எங்க எடுத்தீங்க மம்மி கேட்கும் பொழுது உங்களுக்கு மகன்கிட்ட பேச எவ்வளவு உங்க சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. நம்ம தேவனிடத்துல அவ்விதத்தில் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அவர் கொடுத்தாரு சோத்திரம். நியூ இயர் மட்டும் சோத்திரம் பண்ணிட்டு பெருசு இல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் கிரியை யோசி சோத்திரிக்கணும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், வசனம் தெளிவாக சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் எப்பவா தலைமுறைக்கும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க அன்பான தேவ பிள்ளைகளே, கிரியை உள்ள இருந்தாதான் கிரியை செய்யும். அல்லேலூயா. கிரியை உள்ள இருந்தாதான் கிரியை செய்யும். அன்பான தேவ பிள்ளைகளே, empty vessels makes எப்படியா empty, ஆனா நல்ல empty vessels doesn't make sound. ஆனா உள்ள இருக்கும் பொழுது உள்ள அந்த வாட் இஸ் சொல்றீங்க அப்படி சொல்றதுன்னா, உள்ள இருக்கும்போது தழும்புவாங்க. அதே போல கர்த்தரோட வார்த்தை கிரியைகள் உள்ள இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரோட வெளிமை தெரியும். நம்ம எம்டி வெசலா இருந்தா அவர் கிரியை உள்ள இல்லைன்னா நம்ம சன்னதி கூட சைலண்டா தான் இருக்கும். அதான் வசனம் சொல்லுகிறது,
நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் நம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் தேவன் நமக்கு கொடுத்த மகிமையான வாக்குத்தத்தன்படி உன்னை மிகவும் திரளாய் பெருகல் பண்ண சொன்னவர் அவர் வார்த்தையில கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்முடைய முயற்சி, நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்து, நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு எல்லாம் கிரியை செய்யும். ஆனால் சம்டைம்ஸ் தோல்வியடையும். ஆனா ஆண்டவரை கிரியை மட்டும் நிலைச்சுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம படிப்போ அந்தஸ்தோ பணமோ உயர்வோ எந்த கிரியும் செய்ய முடியாது. அவரோட வல்லமை நம்மோடு இருக்குமானால் தான் கிரியை செய்யும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 365 நாட்களுக்குள்ளாகவே இன்றைக்கு 5ஆவது நாட்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக சொல்லுகிறேன், கிரியை அவருடைய கிரியைகள் நம்மளோட வாழ்க்கையில துளிர்விட ஆரம்பித்தது. நீங்க நிச்சயமாக பார்ப்பீங்க. பார்க்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, பார்க்குறவங்க விசுவாசம் ஆமேன்னு சொல்லுங்க. அவர் செய்த கிரியைகளை நம்ம இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். அந்த கிரியை மூலமாக நமக்கு ஒரு நன்மையான காரியங்களை சம்பவிக்கும் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் சிருஷ்டிப்பின் தேவன், அதாவது நம்முடைய தேவன் யார் என்றால் உருவாக்குற தேவனா இருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம் கேட்பதற்கு முன்பாகவும் நினைப்பதற்கு முன்பாகவும் அனைத்தும் நமக்கு தேவைகளை தேவையான காரியங்களை முன்கூட்டியே உருவாக்கி வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். நான் கூட சொல்றேன், அன்பான தேவ பிள்ளைகளை, வசனத்தை பார்க்க நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மறுபடியும் வசனத்தை வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும், அதாவது நீங்க ஒரு காரியத்தை வேண்டுவதற்கும் அதை குறித்து நினைப்பதற்கு முன்பாகவே அவரை காரியத்தை செய்து வச்சிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ கூட அடுத்தது என்ன காரியம் நீங்க ஜெபிக்க போறீங்கன்னு யாருக்கு தெரியுது? அவருக்கு தெரியும். நீங்க நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்றாரு. நீ நினைச்சு பார்க்கிறதுக்கு முன்பாக, யோசித்து பார்ப்பதற்கு முன்பாக கர்த்தர் கிரியை செய்கிறார். உதாரணம் உங்களுக்கு சொல்லனா, இப்போ நம்ம கிதியோன் இருக்காரு, குழந்தைக்கு பர்த்டே இருக்குன்னா குழந்தை வந்து எனக்கு நாளைக்கு பர்த்டே, எனக்கு கேக் வாங்கி வெட்டுங்கன்னு யாராவது இருக்கும் சொல்லியிருக்கீங்களா? அது பெரியவங்க கூட இருக்கட்டும், யாரோன்னு இருக்கட்டும், டேடி எனக்கு நாளைக்கு பர்த்டே, எனக்கு நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டுங்க, எந்த குழந்தையா சொல்லியிருக்கா? பெரியவங்க சொல்லியிருக்கீங்களா? அவங்க அதை பற்றி நினைச்சே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா 11:30க்கு முன்னாடியே அந்த கேக்கு ரெடியா வீட்டில் இருக்கும். கரெக்டுங்களா? இதே போல நம்ம தேவன் அவர் கிரியை நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு முன்பாகவே கர்த்தர் கிரியை செய்து வைக்கிறார். You should understand the word of the God. You should understand the word of the God. இன்னைக்கு சபையில இந்த 2025ல நடுவுல விசேஷமா செப்டம்பர் மாதத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன்னு அவர் இப்பவே உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த கிரியை சம்பவிக்கும்னு சொல்லிட்டு இன்னாரும் நம்பியிருந்தா கை தட்டி இருப்பீங்க. இதான் சொன்னேன், கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க வித்தியாசம் இருக்கு. அது லாஸ்ட் அப்புறம் சொல்றேன், ஓகேங்களா? இப்ப நான் சொல்லும் போது நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் உனக்கு அதிகமா செய்கிற தேவன் சொல்லும் பொழுது, அந்த சமயத்துல நம்ம நாவு, சரீரம், உள்ளம், எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா விசுவாசத்தோட நம்பிக்கையோட அந்த கிரியை சம்பவிக்கும்னு நம்பிக்கையோட ஆமென் சொல்லணும். புரியுதுங்களா உங்களுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே?
நடந்த பிறகு ஆமென் சொல்லிட்டு சோத்திரம் சொல்லிட்டு சாட்சி சொல்றதுலாம் அது ரெண்டாவது. அவர் கிரியை ரொம்ப வல்லமையானது. ஏனென்றால் எபேசியர் 3:20 சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா செய்கிற தேவன். இன்னுமா ஆழமா சொல்ல வேணும்னா எரேமியா 1:5 சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில், நல்ல கவனி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அப்ப எவ்வளவு தேவனா இருப்பார். உன்னை உருவாக்கத்துக்கு முன்னாடியே அறிஞ்சிருக்கிறார்னா, கணவன் மணி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை அறிஞ்சிட்டார். அல்லேலூயா. நான் ரோமன் காத்தலிக்கா பிதா குமார் பரிசுத்தாவின் சொல்லிட்டு இருக்க முன்னா பொழுது என் மனைவியை கர்த்தர் ஆயத்த பண்ணிட்டாரு. எங்க 2 பேரும் இணைச்சு ஆத்மா மூலமா ரட்சிப்புக்குள்ளாக கொடுத்து எனக்கு போதராகிட்டார். கவனிக்கணும். அதாவது நம்ம தாயின் வயிற்றை உருவாக்குறதுக்கு முன்பாக நம்மள தெரிந்து கொண்டார். இதுதான் கிரியை. அந்த கிரியை தான் பார்க்கும் பொழுது தேவன் ஏதோம் தோட்டத்தை உருவாக்கிய பிறகுதான் மனுஷல அதுல சுதந்திரமாக வாழ கிரியை செய்தார். வசனம் எடுத்து ஆதியாகமம் 2:7 வாசிப்பீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, நல்லா கவனிக்கணும், தேவனாக கர்த்தர் கிழக்கே ஏதோன் என்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே தோட்டத்தை உருவாக்கிய பிறகுதான் அவங்களை விடுறார். சுதந்திரமா போயிட்டு சுதந்திரமா இருன்னு கொடுக்கிறார். நமக்கு கூட இந்த ஆண்டை நான் விசுவாசிக்கிறேன், அவர் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டார். அல்லேலூயா. ப்ரிப்பேர் பண்ணிட்டார். தோட்டத்தை உண்டாக்கிட்டாரு. இப்ப மனுஷனை உருவாக்கி மனுஷன் உள்ள விடுறார். அவங்க போன உடனே எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற கிரியை அதிகமா இருக்கும். எப்போ என்ன நடக்கும்? நான் இப்பயும் சொல்றேன், இந்த ஆண்டு எப்போ வேணா எது வேணா சப்ரஷன் நடக்கும். எப்போ வேணா எது வேணா சப்ரஷன் நடக்கும். ஏன்னா அவர் கிரியை செய்கிற தேவன். ஏதோ தோட்டத்தை உருவாக்கியிருக்காரு. ஆமென் சொல்ல. உருவாக்கிட்ட பிறகுதான் ஆதாம் ஏவாளையும் அங்க போய் விடுற. அப்போ இந்த ஆண்டு நீங்க நைட்டு சோத்திரம் பண்ணிருந்தீங்க தெரியுமா, இந்த 12 மணிக்கு அப்போ உருவாக்கி வச்சிட்டாரு. இப்போ உங்களுக்கு மேல வைக்க போறார். பலிக்கு பிறகு வைக்க போறார். அது விசுவாசிங்க. அது எப்ப நடக்குன்னா உள்ள கிரியை இருக்கணும். உள்ள கிரியைகள் இருந்தாதான் அது கிரியை செய்யும். உள்ள கிரியை இல்லைன்னா கிரியை செய்யாது. அன்பான மகன மகளே, உனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நான் முன்கூட்டியே சிருஷ்டித்து வைத்திருக்கிறேன். அதை சுதந்திர கொள்ளும்படி நான் உனக்கு செய்வேன்னு சொல்றேன். நம்முடைய தேவன் செயல் எப்படி என்றால், யோப் என்ற பக்தன் சொல்லுகிறார். யோப் 5:9 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், அவர் எப்படிப்பட்ட தேவனா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எத்தனை அற்புதமான யோபோட வாழ்க்கையில கர்த்தர் செய்ததுதான் யோபு சொல்லுகிறார். யோபோட தேவனோட கிரியை இருந்தபடியாக அந்த கிரியை செய்தது. சொல்றான், மனைவி சொல்றான், நீ போயிட்டு ஆண்டவரை தூஷித்து ஜீவன உள்ள சப்போஸ் கிரியை இல்லைன்னு நினைச்சுக்கீங்களேன், அவர்கிட்ட உள்ள கிரியை இல்லைனா, ஆமா நீ சொல்றது உண்மைதான், இத்தனை வருஷம் நான் உண்மையா இருந்தேன், ஆனா வேஸ்ட்னு சொல்லியிருப்பான். ஆனா உள்ள கிரி இருந்ததுனால தான் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்குவேன், அவர் ஒருபோது நாவனால தூஷிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு அவன் பொண்டாட்டிக்கு நல்ல பேர் கூட வச்சிட்டான், பைத்தியக்காரி. அப்ப உள்ள கிரி இல்லைன்னா நீங்க யாரு? அது பைத்தியம். உள்ள கிரி இல்லைன்னா நீங்க யாரு? நீங்க மனுஷன், வேஸ்ட். உள்ள கிரிய இருக்கணும். உள்ள கிரிய இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். அல்லேலூயா. இந்த கிரிய படைத்தவரோட சுவாசத்தை நமக்குள்ள இருக்கு, அப்படிதானே? ஒரு விஷயம், அந்த சுவாசத்தை இனி இது டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சுவாசத்தை கிம்மி பேக்ன்ட்டாரனா ஆயிடுவீங்க நீங்க. அல்லேலூயா. உங்க பின்னாடி மிஸ்ஸஸ், மிஸ்டர், பின்னாடி பிடெக், முன்னாடி இடெக்,
அது என்ன வேணா இருக்கும், MBBA எல்லாம் இருக்கட்டும், எல்லாமே இருக்கணும் உங்க கிரியை நீங்க படிச்சது. ஆனா அவர் கிரியை கொடுத்துருன்னு எடுத்தாரு வச்சுக்கோங்களேன், உங்க பேர் லாஸ்டா என்ன தெரியுமா? உங்க பேரு இங்கிலீஷ்ல பாடி. அல்லையா? உள்ள கிரியை இருக்கிறதுனால தான் நீங்க மனுஷன். உள்ள கிரியை இருக்கிறதுனால தான், சத்தியம் உள்ள இருக்கிறதுனால தான் உன்னை 4 பேர் மதிக்கிறான். 4 பேர் உன்னை வந்து பிரேஸ் லார்ட் சொல்றான். நல்லா இருக்கீங்களா பிரதர்னு கேட்கறான். அவர் கிரியை இல்லைன்னா உள்ள உன் பேர் என்னது? பாடி. அல்லையா? டெட் பாடி. அவர் கிரியை உள்ள இருக்கணும். அந்த கிரியை உள்ள இருந்தா தான் கிரியை செய்யும். விதையே இல்லாம வெளியே முளைக்கலன்னு சொல்றது வேஸ்ட். அவர் கிரியை உள்ள இருக்கணும் ஆண்டு விரும்புறாரு. யோபு என்று சொல்றான், யோபுல உள்ள எல்லாமே இருக்கு. அதனால தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயம் அவர் செய்ய. நமக்கு தேவையான, இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்களேன், நம்ம இங்க இருந்து எக்ஸ்பிரஸ் எப்படி போறீங்க, இல்ல விஆர் மஹால் ஏதோ போறீங்க, போன உடனே லைஃப் ஸ்டைல் உள்ள போன உடனே வாங்க சார் உங்க ஷர்ட் அளவு கொடுங்க நான் தைச்சி கொடுக்குறேன்னு சொல்றானா, நீங்க போன உடனே போட்டுன்னு வந்துடுறீங்களா? முன்னாடியே அது ரெடியா இருக்கு, போறீங்க வாங்குறீங்க வந்துடுறீங்க. என்னைக்குன்னா இது வரைக்கும் யாருன்னா போயிட்டு அது பேண்ட் அடி தைச்சு கொடுங்க நான் உக்காந்துக்கன்னு சொல்றீங்களா? ஒரு ஆஃப்டர் ஆல் போடுற உடையே உனக்கு ஆயத்தமா ரெடியா இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அவர் சொல்ற, மகனை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன், நீ சிம்பிள் வாப்பா, நீ சைஸை மட்டும் சொல்லு, போட்டுட்டு போயிட்டே. அல்லேலூயா. நமக்கு சைஸும் தெரியல, எதுவும் தெரியல. ஏன்னா உள்ள என்ன இல்லை, பக்கத்துல பல்ச கிரியே இல்லை. கிரியை இருக்கணும். நீ கிறிஸ்துவா இல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கிறனா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீ கிறிஸ்துவனா இல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கிறியா? கேளுங்களேன், என்ன கூட கேளுங்க, நான் சொல்றேன். பரவாயில்ல கேளுங்க, நான் கிறிஸ்துவன், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, சபைக்கு வேதத்தை சுமந்து கொண்டு வருவது பெரியல, உள்ள என்ன இருக்கணும்? கிரியை இருக்கணும். அல்லேலூயா. சட்டியில் என்ன இருக்கணும்? மாவு இருக்கணும். மாவு இல்லைன்னா வெறிய சட்டி தான், போகும்போதோ வெறுமையா போவேன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரோட வார்த்தை இப்படித்தான் நம்முடைய தேவ கிரியை முன்கூட்டியே நமக்கு கிரியேட் செய்ய வல்லவரா இருக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அந்த கிரியை நமக்கு ஒவ்வொரு நாள் வழி காட்டுகிறார். அவர் நமக்காக முன்கூட்டிய வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ஆயத்தப்படுத்தின வழியை நம்ம நடத்துகிற வல்லவரா இருக்கிறார். அதாவது ஒன்று தெரியாமல், அது தெரியாமல் நல்லா புரிஞ்சு நமக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா நம்ம ஜெபம் எடுத்து இருக்கு, எனக்கு வழி காட்டுங்க, எனக்கு வழி காட்டுங்க, எனக்கு வழி காட்டும். இதைத்தான் கேட்டுட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்களா? அங்கே ஸ்ட்ரை ஃபுல்லாக 42 சைஸ் ஃபுல்லாக அடிக்க வச்சுட்டுக்குது, ஷர்ட்டு 40 சைஸ் ஃபுல்லாக அடிக்க வச்சுட்டுக்குது. அவன் சொல்கிறான் கவுண்டரில், அங்கே ரோவில் இருக்குது 40 எடுத்துக்கணும். அவனை சும்மா போயிட்டு 42 சைஸ் எங்கே இருக்குது, 42 சைஸ் எங்கே இருக்குதுன்னா கேட்குற பிரயோஜனம் இருக்கு. அது யார் எடுத்து போடணுமா? நம்ம தான் எடுத்து போடணும். மேட்ச் பண்ண தெரிஞ்ச உனக்கு போட தெரியாம இருக்கு. கிறிஸ்துன்னு சொல்ற உனக்கு கிறிஸ்து உள்ள கிரியை செய்யாம இருக்கு. இந்த புது ஆண்டுல இந்த ஆண்டு சொல்றாரு, இந்த 4ஆவது என் கிரியை உள்ள இருக்குமா, நீ கிரியை செய்வ. அன்பான தேவபிள்ளை, யாத்திராகம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், நல்லா கவனிக்கணும், பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்வோன் ஜனங்களை போக விட்ட. பார்வோன் என்ன செய்வானோ யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால ஜனங்கள் யுத்தத்தை கண்ட, இது எப்படின்னா இவங்க இன்னும் போவே இல்லை, அவருக்கு தெரியும் இவன் அனுப்புவான், மறுபடியும் இவன் வருவான், போராட்டம் வரும், ஜனங்க பயந்துருன்றதுக்காக முன்கூட்டியே ஜனங்களை
யுத்தத்துக்கு கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். நல்ல இந்த வார்த்தை ஒன்று சொல்லுது, அந்த வழியாய் நடத்தாமல். சில நேரத்துல நீங்க நினைக்கிற மாதிரி நடத்த மாட்டார், அவர் நினைக்கிற மாதிரி தான் நடத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் நினைக்கிறது தான் நடக்கும், அவர் நினைக்கிற மாதிரி தான் நடத்துவார், நம்ம நினைக்கிற மாதிரி நடத்த மாட்டார். இந்த புது வருஷத்துல அவர் நினைக்கிற மாதிரி தான் நடத்துவாரு, அது கரெக்டா சம்பவிக்கும். இல்ல மம்மி நான் இப்படித்தான் போவேன், போ திரும்பி சுத்தின்னு வா. இல்ல மம்மி நான் அப்படிதான் செய்வேன், போ சுத்திக்கின்னு வா. அவர் தூரமா அனுப்புவாரு, ஆனால பயலமெல்லாம் போலாம். நம்ம நல்லா புரிஞ்சு அன்பான தேவ பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது மனம் அடைந்து எகிப்துக்கு திரும்பார். அப்ப தேவன் நம்ம சோர்ந்து போகிறது அவருக்கு தெரியும், கண்ணீர் விடுத்து அவருக்கு தெரியும், புலம்புகிறது அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணுவார். உதாரணம் சொல்லனா, இங்க இருந்து ஓட்டேரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாருன்னா சடனா ஆண்டவர் உங்களை திருவிக நகர் பார்க்கெல்லாம் சுத்திக்கிட்டு தாசமகானுக்காக சுத்திக்கிட்டு இப்படி வந்து ஓட்டடிக்கு போவார். நம்ம போயிட்டு அவர் போயிட்டு ஏன் ஆண்டவரை இப்படி கேட்க முடியாது. ஏன்னா நீ இப்படி போகும் பொழுது, இப்படி திருவி கணக்கா வரும் பொழுது அங்க ஓட்டேரி பிரிஞ்சு உடையும். நீ சுத்தின்னு வரத்துக்குள்ள நீ ஓட்டேரி பிரிஞ்சு உடைஞ்சுதான் பார்ப்ப. ஆனா ஒருவேளை இப்பவே அனுப்பிட்டாருன்னா நீ எங்க போவ? ஓட்டேரி பிரிஞ்சு கீழே எங்க போவ? பள்ளத்துல போயிடுவேன். என் தேவன் எதை செய்தாலும் கிரியைகள் உள்ள இருக்குமானால் கர்த்தர் கிரியை செய்வார். அங்க கிரியை நடந்தது, சுத்தி கொண்டு போட நடவாமல். நம்ம நினைப்போம் ஆண்டவரே எனக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்குது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நடக்க மாட்டேங்குது எல்லாரும் கேட்பாங்க. இது இயல்பு தானே. ஆனா அவர் நேரத்துல அவர் பார்வையில எது செம்மையா இருக்கோ அந்த பிரகாரம் தான் நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மோட கர்த்தருக்கு நன்றாக தெரியும் நம் எந்த வழியில நடக்க வேண்டும் என்று. சில சமயத்தில் நம் யோசிக்காமல் ஆண்டவர் ஜெபிப்பது கேட்பதில்லைன்னு யோசிப்போம். நல்லா புரிஞ்சுக்கங்களேன், ஆதாமியும் ஏவாளும் படிச்சு நடு வீதியில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ தோட்டத்தை உருவாக்கிட்ட பிறகுதான் ஆட்டோமேட்டிக்கா அங்க விடுறாரு. இன்னைக்கு நான் இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் எங்க அப்பா என்ன உருவாக்கல, எங்க அப்பாவை இணைச்ச பிறகு நான் உருவாக்கி வந்தேன். சில நேரத்துல நம்ம பிளானே வேற மாதிரி இருக்கும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா பெரிய பெரிய பிளான்லாம் போடுவோம். அந்த பிளான் ஆண்டவரோட பிளானா இருந்தா தான் அது கிரியை செய்யும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீ 100 ஆண்டுகள் 100 நாட்கள் உபவாசம் இருந்தாலும் அவர் நடத்துற பிரகாரம் தான் நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். எந்த ஆண்டு கர்த்தர் நேர்த்தியாக மகிமையில நடத்துவார், இந்த நிச்சயமா நடத்துவார். அது எனக்கும் தெரியல. மறுபடியும் ஆண்டவருக்கு செப்டம்பர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஏன்னு தெரியல. செப்டம்பர் மாசம் திருமணம் நடக்கலாம், செப்டம்பர் மாசம் சொத்து வாங்கலாம், செப்டம்பர் மாசம் பூர்ணம் வரலாம், செப்டம்பர் மாசம் எதிர்பாராத நடக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறத செய்கிற தேவனார். He is a good God. அதனால இதுல ஒரு வாரம் மிஸ் பண்ணாலும் மிஸ்ஸிங் தான். இன்னைக்கு நிறைய மிஸ்ஸிங். அல்லேலூயா. ஓகே, சொல்ற டைம்ல கர்த்தர் சகோதரர் வந்துட்டாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். உண்மையா சொல்ற அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வார்த்தை உள்ள இருக்குமானால் நிச்சயமாக கிரியை செய்யும். ஏனென்றால் உன்னோட எதிர்காலம் பாதையை போல முன்பாக சமுத்திரம் போல முன்பாக அடைத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, யாத்திராக 14ஆம் அதிகாரம்
21 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எத்தனை அற்புதமான தேவன்! வேற வழியில ஆண்டு சுத்தி கொண்டு போனாலும் தண்ணி அவருக்கு நிற்கும், ஷவர போல நிற்கும், பாதையை உண்டாக்கி கொடுப்போம். ஆனா இவர்களோட பார்வையில, இஸ்ரேல் ஜனோட பார்வையில என்ன தெரிஞ்சது? சமுத்திரம் தெரிஞ்சது. ஆனா கர்த்தர் முன்கூட்டியே விசாலமான வாசலை கர்த்தரை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு முன்பாக சில வாசல்கள் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். ஆனா நான் சொல்லுவேன், வாசலுக்கு பின்னாடி ஆண்டு கட்டாந்திரை வச்சிருக்கிறார். அது நேரம் வரும் பொழுது கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். என யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். மறுபடியும் வசனம் வாசிப்போம். கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். இதுக்கு முன்னாடி எப்படியோ முறுமுறுத்தி எல்லாம் கண்டாங்க. இதோட வசனம் சொல்லுது. நம்ம கூட நிறைய ஆண்டு அற்புதம் செய்திருக்காரு. இதெல்லாம் பார்த்துருக்குமா? விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து. இப்பெல்லாம் சும்மா அதெல்லாம் பயந்துன்னு சொல்றதெல்லாம் சும்மா பேச்சு. யார் பயப்படுற ஆண்டு கொண்டுதான் தெரியும். வாய் தான் சொல்றேன் பயப்படுறேன்னு. கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை. ஆனா அவர் திறந்த சமுத்திரம் திறந்தவர் ஒரு நிமிஷம் அந்த கிரியையிலன்னு சொல்லிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டாருன்னா பிளந்த சமுத்திரம் திருப்பி மூடிடும். நான் இன்னைக்கும் சொல்றேன், ஆண்டவருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு ஆண்டவர் சபையில ஆண்டவருக்காக பயப்படுங்க. பலிபீட வார்த்தைக்கு பயப்படுங்க. சொல்றாங்க, பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அதாவது மோசே போல நானும் மனைவி இருக்கிறோம். கர்த்தரோட வார்த்தை பலிபீட வரும்போது அந்த வார்த்தையை பயந்து நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். கிரியை இல்லாததுக்கு அதுக்கு என்ன கிரியாது? செத்த கிரியம். அதாவது எப்படின்னா, வாரம் பாடி வருது, பாடி போது. கிரியை இருக்குதுன்னா கிரியை செய்யும். அப்படிதான். கிரியை இல்லைன்னா, எனக்கு முன்பா நிறைய கிரியைகள் இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பாடி இல்லை, கிரியைகள் இருக்கு. கிரியை இல்லாதது அப்ப அது பேர் என்னது? டெட் பாடி. நோ மிஸ்டர், நோ MBA, நோ பிடெக், XYZ டிப்ளமோ கூட கிடையாது. அதுக்கு என்ன கிரியாது? நீ 1 லட்சம் ரூபா கூட சம்பளம் வாங்கினாலும் வேஸ்ட். இங்க சொல்லுவாங்க, ஐயோ சூப்பர் ஐயா, ஏன்னா நீ மாசமான 10 20 ரூபா கொடுக்குற, நீ 50 ரூபா 500 ரூபா கொடுக்குறாலும் பிரேஸ்லர் பெந்தர்ன்றாங்க. அண்ணன் நல்லா இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி வருமா? இங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பரலோகத்தின் பேரு பாடி. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கிரியைகள் உள்ள இருக்கணும். ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு பயந்தாங்க, பார்த்தாங்க, ஆஹா சமுத்திரத்தை பிளந்தார். இனிமேட் நம்ம வாழை சுருட்டிக்கிட்டு, ஒருவேளை வால் பெருசா நீண்டிருந்ததுன்னா கொஞ்சம் தயவு செய்து எல்லாம் சுருட்டுக்கோங்க. மாதத்தில் முதல் வாரத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார், வால் பெருசா இருக்கிறவங்களா கொஞ்சம் சைலண்டா சுருக்கி அப்படியே இருங்க. ஏன்னா நீயே ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்காது. யாரால கெட்ட கர்த்தரால கெட்ட இங்கே சொல்ல மாட்டாங்க. அல்லையா? உன்ன தொண 1000 பேசுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யாரால கெட்ட இல்லையே, தப்பா சொல்லிட்டீங்க. வாயில வாய் தானே பேசிச்சு. யாரால கெட்ட பலிக்கு பெருகும் வராது. என்னது வராது. கொஞ்சம் ஜிப்ப போடு. ஆன்ற துதி கிரிய உள்ள இருக்கணும். அந்த கிரியை இருந்தா தான் கிரியை செய்யும். கையில எம்டி பாக்கெட்ல போய் ஒரு டீ கடோட கொடுக்க மாட்டாங்க. இந்த கிரியையில பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த கிரியை கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார்.
அவர் பார்ப்பார். நல்லா யோசிச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தால் தான் பேட்டரி வேலை செய்யும், இல்லை வேலை செய்யாது. கர்த்தரோட கிரியை உள்ள இருக்கணும். ஏனென்றால் விசேஷமாக யாத்திராக மோசே தன் கையை சமுத்திரம் மேல் நீட்டின பொழுது சமுத்திரம் இரண்டாக பிளந்தார். யாத்திராக 14:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அவர்கள் ஊழியக்காரனாக மோசேனிடத்தில் விசுவாசம் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் மகத்தான தேவன் செய்த கிரியை பார்த்து கர்த்தருக்கு பயந்தார்கள். அப்போ ஒரு வாட்டி கேட்டாங்களாம், ஒரு 2 கிறிஸ்துவ போயினா எது ரொம்ப வல்லமையானதுன்னு கேட்டாங்க. ஒரு கிறிஸ்துவன் இன்னொரு கிறிஸ்துவன் கேட்கறான், இந்த உலகத்துல எது வல்லமையானது? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஏதாவது சொல்லியிருக்கணும். அவன் சொன்னான், இல்லை இல்லை என்ன சொன்னான்னா, இந்த இருக்கிற உலகத்திலே வந்து நெருப்பு தான் ரொம்ப வல்லமையானது. நானும் உடனே நெருப்பு கிட்ட போய் கேட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க நீங்க ரொம்ப வல்லமையானது. நானும் அப்படித்தான் நினைச்சேன். என்ன சொல்லிச்சான்? நானும் அப்படித்தான் வல்லமை நினைச்சேன். ஆனா ஒரு நாள் மழை வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தனும் நான் போயிட்டேன் நினைச்சான். திருப்பி தண்ணிட்ட போட்டாங்களாம், நீ தான் இது பேசுங்க, நீங்க தான் வல்லமை. உடனே தண்ணி சொல்லிச்சேன், நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா சூரிய சுருக்கடிச்சுது, காஞ்சு போயிட்டேன். உடனே எங்க போயிட்டாங்க? சூரியன்ட்ட போயிட்டாங்க. சூரியன்ட்ட போயிட்டு நீ தான் அது சொல்ல, நானும் வல்லமை நினைச்சேன். ஆனா மேகம் வந்துருச்சு, மேகம் வந்து என்ன மறைச்சிடுச்சு. நாங்க அப்போ வல்லமை மேகம் தான் சொல்லிட்டு மேகத்திட்ட போயிட்டு நீ தான் வல்லமை நாங்களாம். உடனே மேகம் சொல்லிச்சா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். உசுன்னு காத்து வந்தது, எனக்கு களைச்சி போட்டுச்சு. நாங்களாம் உடனே இப்போ எது வல்லமை? காத்துட்டு போய் கேட்டாங்களா, நீ தான் ரொம்ப காத்து வல்லமை. நானும் அப்படித்தான் நினைச்சு வாழ்ந்து ரொம்ப வாழ் சுட்டின்னு இருந்தேன். ஆனா சேரா போனேன், பரிங்க மலையாட போய் நின்று, அங்க பெரிய மலை இருந்தது, நான் கொஞ்சம் கூட நகுத்த முடியல நினைச்சேன். இப்போ எது வல்லமை ஆயிடுச்சு? மலை வல்லமை ஆயிடுச்சு. மலையை கேட்டாங்களாம், நீ தான் ரொம்ப வல்லமை. உன்னை மலை சொல்லிச்சேன், நானும் அப்படித்தான் நினைச்சு. இந்த ஃப்ளைட் எல்லாம் போகுது, நல்லா பார்த்துட்டு இருக்கேன். 2 பேர் வந்தானுங்க, மெலிசா ஒன்று சொருனானுங்க, டொமால்னு ஓடிச்சிட்டானுங்க. இப்போ மனுஷன் தான் வல்லமை. நாங்க ஒன்று மனுஷன்கிட்ட வந்தாங்களாம், நீ தான் வல்லமையா? நான் அப்படித்தான் வாழ்ந்து இல்லாத ஆட்டெல்லாம் ஆடினேன். ஆனால் சாவுன்னு வந்துருச்சு, சாவு தான் வல்லமை. நாங்களாம் உடனே சாவுகிட்ட போய் கேட்டாங்க, நீ தான் வல்லமை? எஸ், நான் தான் வல்லமை அப்படின்னு நினைச்சேன். சாவு அடிச்சேன், ஆனால் 3ஆவது உயிரோட விட்டாரு, அவர் தான் வல்லமை. அல்லேலூயா. அதை குறித்து தான் பேசிக்கிறேன். அந்த வல்லமை உள்ள இருந்ததுன்னா கிரியை செய்யும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற காட்டில் என்னோட இருக்க பெரியவர், உலகத்தில் இருக்காண்ட என்னோட இருக்க பெரியவர். அந்த கிரியை உள்ள இருந்ததுன்னா எதையும் சாதிக்கலாம். பலத்த பெரிய மிகுந்த பெரிய காரியங்கள் செய்வார். மகிமையான காரியத்தை பலிகி பெருகப்படும் சொன்னவர் யார் உள்ள இருக்கணும்? கர்த்தர் உள்ள இருக்கணும். அதுதான் கிரியை. உள்ள கிரியலனா அதுக்கு என்ன பேரு? செத்த கிரிய. அது வேதத்தின்படி. ஆனா உலகத்தார்படி அது பேர் என்னது? பாடி. அல்லேலூயா. இன்னைக்கு என்னப்பா செய்தி? ஐயோ கிரியலனா பாடின்ட்டாங்கப்பா என்னன்னு சொல்லுங்க. கிரியை உள்ள இருக்கணும். அது இப்ப கிரியை இருந்தா தான் கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்வார். அன்பான தேவ பிள்ளை, இன்னைக்கு நான் பேசுறது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது கர்த்தர் உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நினைக்கலாம் செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடி உங்க கொம்பு உயர போதுங்க, அதை விசுவாசிக்கணும். எப்படின்னு கேட்காதீங்க. ஆனா ஆரோன் தோல் துளிர்த்தது உண்மைனா இது உண்மை, வேற இல்ல. ஆனா வந்ததுல என் தேவன் சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் மகத்துவமான கிரியைகளை காண செய்கிற தேவனா இருக்கிறார். உபாகம் 3ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அவரை மீறி ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு ஒப்பாக ஒண்ணுமே கிடையாது. we can't compare him with anything. அவருக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனோட வல்லமைக்கு ஒப்பாக ஒன்றும் கிடையாது. நம்முடைய தேவனோட கிரியைக்கு ஒப்பில்லாது, ஒப்பவே முடியாது. ஏன்னா நம்மளோட காரியத்தை பார்ப்போமானால் கர்த்தர் நோவை பேழையை உண்டாக்கும்படி சொன்னார். நோவும் பேழையை உண்டாக்கினார். பின்பு நோவை குடும்பத்தோடு உள்ள பேழைக்குள்ள வைத்து என்ன பண்ணாரு? கதவை அடைச்சிட்டார்.
சில நேரத்துல கூட நம்ம ஆண்டவர் அழைச்சாரு, ஆனா எல்லா டோரும் மூடி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். நோவா போட்டு பழைய கட்ட சொன்னாரு, ரெண்டு ஜோடியா விட்டு போக சொன்னாரு. எல்லாம் போன உடனே நோவா, நல்லா புரிஞ்சுக்கங்க, முன்னாடியே பேழையை நீ உண்டாக்கு. நீ பேழையை உண்டாக்குன பிறகு நீ உள்ள போன உடனே நான் கதவை அடைப்பேன்னு எங்கேயும் வேதத்துல போடல. நீ பேழையை உண்டாக்கு சொன்னாரு. ரெண்டு ஜோடியா உள்ள கொண்டு போன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஆனா உள்ள போன உடனே டொமால்னு சவுண்டு கேட்டிருக்கும். கதவு மூடுது. சில நேரத்துல கூட நம்மளோட கதவு மூடுதான் இருக்கும், ஆனா ஒரே ஒரு சின்ன டோர் மட்டும் திறந்துது. அந்த டோர்ல என்ன வெளியே போகுது? ஃபர்ஸ்ட் காக்கா போகுது, ரெண்டாவது புறா போகுது. ஆனா நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம உழுந்து ஜெபிக்கிறோம், ஒண்ணுமே நடக்கல. காக்கா ஃபர்ஸ்ட் போகுது, புறா ஃபர்ஸ்ட் போகுது. சில நேரத்தில் யோசிப்போம், அவங்க ஜெபிக்கிறதால அவங்களுக்கு மட்டும் நடக்குது. அல்லேலூயா. அவங்க சபை கூட ஒழுங்கா போறதுல அவங்களுக்கு நடக்குது. நான் சும்மா உதாரணம் சொல்றேன். நம்மள நினைச்சுப்போம், கொஞ்சம் யோசிப்போம், நம்மளை போட்டு அடிச்சுட்டு காக்கா ஃபர்ஸ்ட் அனுப்புறாரு, நம்மளை மட்டும் புறா ஃபர்ஸ்ட் அனுப்புறாரு. யோசனை தெரியுமில்ல? ஆனா அதெல்லாம் விடுங்க. ஆனா பேழையை கட்ட சொல்லும் பொழுது நோவா கீழே இருந்தாரு. எல்லாம் முடிஞ்ச கதவு திறக்கும் போது மலை உச்சில இருந்தார். அல்லேலூயா. நல்லா குடிங்க. அவர் பேழையை கட்டும் போது கீழே இருந்தார். அவர் பேழை விட்டு வெளியே வரும்போது மலை உச்சின் மேல இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்தி மலை உச்சில வைப்பார். அந்த கிரியை உள்ள இருக்கணும், காத்திருக்கணும். இரவு பகலு புழுக்கம் நாற்றம் எல்லாத்தையும் சகிச்சு உள்ள காத்திருந்தான். காத்திருந்து இதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது நல்ல அழகாத்தான் சொல்லுங்களேன். காத்திருக்கிறது ரொம்ப இளைக்க பண்ணும். அப்புறம் விரும்பினது வரும்பொழுது, ஆனால் விரும்பினதோ வரும்பொழுது ஜீவ விருட்சமா இருக்குமா. நான் சொல்றேன், இந்த 25 ஆண்டு நீங்க காத்திருந்த காலம் போய் ஜீவ விருட்ச காலம் வருகிறது. பேழையை கட்டும் போது கீழே இருந்ததுங்க, ஆனா வெள்ளம் அடிச்சு முடிச்ச பிறகு எந்த சேதம் இல்லாம மலை உச்சில இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை மலை உச்சியில கர்த்தர் உங்களை உயர்த்து கொண்டு போகிறார். உபாகம் 3:24 சொல்லுகிறது, உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கி நீர் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அவருக்கு ஈக்குவலாட்டி நதிங், நோ ஒன் இஸ் தேர். கர்த்தர் நோவா பேழை வைத்து கதவு அடித்த பொழுது பேழை தரையில் இருந்தது. ஆனால் கர்த்தர் வெளியே கொண்டு வரும் பொழுது பேழை மலை உச்சில் மேல இருந்தது. அவருடைய கிரியை புரிந்து கொள்ள முடியாது, ஆனா அவருடைய கிரியைகள் பெரிதாக இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இதனால மிகவும் திரளா பெருகப்படும் சொன்ன தேவன் பாதை இல்லாத இடத்துல பாதைகளை உருவாக்கி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3, 6, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உமது விரல்களின் கிரியையாகிய, நல்லா புரிஞ்சுக்கங்களே, அவர் கிரியை எப்படின்னா, உமது விரல்களின் கிரியையாகிய, விரல்களின் கிரியைகளா உம்முடையது, உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது உமது கரத்தின் கிரியைகளின் மேல், உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தினீர். ஆகாயத்து பறவைகளும் சமுத்திரத்து மச்சங்களும் கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாத்தையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். மறுபடியும் வசனங்களை வாசிப்போம். உமது விரல்களின் கிரியையாகிய, அவருடைய விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும், உருவாக்கினவரை பத்தி சொல்ற வார்த்தை, நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆகாயத்து பறவைகளும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. எல்லாத்தையும் நீங்க சொல்றேன், அவர் கிரியைகள் உள்ள இருக்குமானால் இதை அனைத்தும் நம்மள ஆளுகை செய்ய முடியும். நான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கங்களேன். இப்ப கூகுள் பேல வந்துருச்சு. இங்க இருந்து
எனக்கு ஒரு காணிக்கை அனுப்புறீங்க வச்சுக்கோங்களேன், 10 விரல் அனுப்புறீங்களா? ஜஸ்ட் ஒரே விரல போட்டு ஓகே நீங்க. அது 500 ரூபாவும் 1000 ரூபாய் இருக்கட்டும் 10,000 இருக்கட்டும், ஒரே விரல். இப்போ பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, 1 கோடி ரூபாய் பண்ணாலும் ஒரு விரல்ல என்டர் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. உங்க அக்கௌண்ட்ல கோடி வந்துருச்சா? ஒரு விரல்ல நம்மளால இவ்வளவு செய்ய முடியும்னா அவரால் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அக்கௌண்ட் நம்பர், எஃப்எஸ்சி கோட் எல்லாம் போட்டுட்டு முடிஞ்சு போச்சு. கீதோட அக்கௌண்ட்ல 5 lakhs வந்துருச்சு. Really, I appreciate. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிச்சயமா அது ஏன் தெரியல, வந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்க மாட்டேன், சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. Because I know your situation. சந்தோஷமா இருக்கு. என் தேவன் ரொம்ப நல்ல விரல் வச்சுக்கலேன். அவர் விரல்கள் கிரியைகளும். அல்லேலூயா. அவர் விரல்கள், நான் அன்னைக்கே சொன்னேன், எண்ணி முடியாத ஒரு பாடல பாடுங்க. சூப்பரா பாடுனீங்களா இன்னைக்கு? எண்ண முடியாத. இது என்ன கையில், எந்த கையில் இது பண்றீங்க? என்றீங்க விரல். அவர் கிரிய உள்ள இருந்ததுன்னா இங்க கிரிய நடக்கும். இங்க கிரியலனா நல்லா போட்டு தண்ணிய போட்டு தேய்ச்சா கூட ஒன்னும் வராது. சொல்லுங்களேன். ஒன்னும் உள்ள என்ன இருக்கணும்? கிரிய இருக்கணும். உள்ள கிரிய இருந்ததுன்னா எண்ணில் அடங்கா நன்மைகள் வரும். அல்லேலூயா. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன், ரகசியமே தெரிய மாட்டேங்குது. வாங்கோ குடுங்கோ, வாங்கோ குடுங்கோ, வாங்கோ குடுங்கோ. அவர் வீட்டில் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உன்னை அங்க வருத்தவர். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோட கிரியை உள்ள இருக்கணும். என்ன சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 8:6, உம்மோட கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று. தேவன் நம்மோட வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை மேற்கொள்ள, அது ஆளுகை செய்ய நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இந்த ஏசி நம்ம சர்ச்சில் போட்டிருக்கீங்க, எல்லார் வீட்டிலும் ஏசி இருக்கு. கம்ப்ரஸர் நீங்க கண்டுபிடிச்சிங்களா? இல்ல மேல இருக்கல நீங்க கண்டுபிடிச்சிங்களா? எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான். ஆனா நம்ம படுத்துக்கிட்டு உடனே ரிமோட் எடுத்து ஹாயா ஒரு அழுத்தம் அழுத்தின உடனே கூலிங் ஆயிடுது. உண்மைதானே? இல்ல நீங்க கண்டுபிடிச்சிங்களா ஏசிய? எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான் கஷ்டப்பட்டு. ஆனா நம்ம கேரியரு, ப்ளூ ஸ்டாரு, சன் ஸ்டாரு, அந்த ஸ்டார் வாங்கி வீட்டில் வச்சுட்டு ஜெபிக்காத கொள்ளாத நைஸா அழுத்துது, தூங்குறது. உள்ள கிரியலன்னு அர்த்தம். நீ ஜெபிக்கலையா? உள்ள கிரியல. வேத வாசிக்கலையா? உள்ள. அப்போ உன் பேர் இனிமேட்டு பேர் இல்லை. உன் பேர் என்னது? நீயே யோசிக்கும். நீ ஜம்ப் பண்ணலையா? கண்ணில் போய் அழகா தலை வரும்னு சொல்லு. I am a body, I am a body. அல்லேலூயா. இனிமேல் பந்தாவை பாடுங்க. நீ போயிட்டு அப்படி லிப்ஸ்டிக் போடும் போது அப்படி தலைகளை பந்தாவா ஸ்டைல். ஏன் என்ன மட்டும் சொல்ல, மட்டும் சொல்லணும்ல, மட்டும் ஃபீல் பண்ணுவாங்களே. தலை வாரும் போது கொல்லும் போது அப்படின்னு பண்ணும்போது எதுவுமே உள்ள உனக்கு எதுவுமே நீ ஜெபம் பண்ணாம, சோத்திர பலி சொல்லாம, சபைக்கு வராம, வீட்டிலே இருந்து ஒரு தண்ட சோறா இருந்து நினைச்சுக்கீங்களேன். ஓகேங்களா? உங்களை இல்லை பார்க்குறவங்க யாருன்னா கூட போட்டோம் கர்த்தர் நாமத்தை அப்படி இருந்து நினச்சிக்கிங்களேன். நீ தலை வரும்போது ஐ எம் ஹாப்பி டுடேன்னு பாடாது, ஐ எம் அ பாடி, ஐ எம் அ பாடின்னு பாடு. ஏன்னா வேஸ்ட். சொல்ல உள்ள என்ன கிரியல? அப்போ உன் பேர் என்னது? சேத்த கிரிய. வேஸ்ட். நீ ஒரு மீன் காஞ்சி போனோட கருவாடுன்னு பேர் இருக்கு. ஆனா நீ அது கூட வேஸ்ட். ஆண்டு படைச்சது ஒன்னு கூட வேஸ்ட் ஆகல. தெரியுங்களா உங்களுக்கு? கடல்ல இருக்கும் போதும் சாப்பிடுறோம், வெளியே வந்தாலும் விடுதால காய வச்சு கருவாடா போனா கூட சாப்பிடுறோம். அப்ப ஆண்டோட படைப்பு ஒரு கருவாடு கூட மதிப்பு இருக்கு. ஆனா நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். அல்லேலூயா. உன் பேர் என்னது? பாடி. அங்க போய் நிப்ப. பரலோகத்தில் இருக்கிற யார் வந்திருக்கிறா? பாடி வந்துக்குது. கீழே அனுப்பு. ஏன்னா உள்ள என்ன இல்ல? கிரியை இல்ல. ஆண்டரோட கிரியை இருக்கணும். கிரியை இல்லாம வேஸ்ட் நீ ஆண்டவர் சொல்ற. நீங்க லூக்கா 10:19 சொல்லுகிறது. இதோ லூக்கா 10:19 சொல்லுகிறது. இதோ சத்ருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆனா நம்பத்தோம் ஐயோ
பயந்து பயந்து கால் வலிச்சதுனா போதும், ஐயோ அவன் என்ன பார்த்துட்டான், ஐயோ முதுகுவலி அவன் என்ன சொல்லிட்டான், இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான். டேய், கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, உள்ள வல்லமை இருக்கு, அந்த வல்லமை கிரியை செய்யும். அந்த வல்லமை இருக்கிறத மறந்துடுறீங்க. God is a supernatural. அவர் விரல்னால உண்டாக்குனாருங்க உங்களை. அந்த கிரியை உள்ள இருக்குன்னா நீ நடு ஜாமத்துல 2 மணிக்கு கல்லறையில போனா ஜெயிமா போயிட்டு வரணும். நீங்க ஆனா பாஸ்டர் கூடுவீங்களே. ஏன்னா சிலவங்களை பார்த்துருக்கேன், நைட்ல தூங்கும் போது, இல்ல பிரதர் எங்க ஒரு வாட்டி போயிட்டேன் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு, பைபிளுக்கு அழகா வச்சு தூக்குறாங்க தலைக்காணி கீழே. என்னன்னு கேட்டேன், இல்ல நைட்ல ஒரு மாதிரி பயணமா தலைக்காணி கீழே கிரியை இருக்கு, இங்க கிரியை இல்லை. இங்க இருக்குன்னா கிரிய வாயிலிருந்து வரும். நிறைய பேர் இருப்பாங்க, பேசுவோம், நல்லா பேசுவாங்க, நல்லா அழகா பேசுவாங்க, சத்தியத்தை அழகா பேசுவாங்க, அபிஷேகம் பேசுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனா உண்மையா சொல்றேன், நான் நிறைய பேருக்கு வேதனை சொல்றேன், உள்ள கிரியவே இருக்கு. பந்தாக்காக செய்வாங்க, பந்தாக்காக செய்வாங்க, ஆனா உள்ள எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், ஓகே போ, பேரு பேரு பாடி. நான் சொல்றேன், அன்பான தேவ பிள்ளைகளை நான் அங்க பார்த்தது வேற, ஆனா என் சபையில கொடுத்த சபையில எல்லாம் கிரியைகள் இருக்கு, எல்லாம் ஜீவன் இருக்கு, ஜீவன் இருக்கு. பத்திங்களா, கொஞ்சம் தான் ஜீவன் இருக்குது, ஃபுல்லா ஜீவன் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், இனிமேட்டு கை தட்டல, ஆமென் சொல்லல, சோத்திரம் சொல்ல, விசுவாசிகள் சொல்லனா உங்க பேர் என்ன ஞானஸ்தானம் கொடுத்து பேரை மாத்துவேன், பிரதிஷ்டை. இந்த பிதா குமார் பரிசுத்தாவின இவருக்கு நான் சொல்லல, நான் சொல்லல. எப்படி உள்ள இருக்காதுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்களேன். உங்க அப்பா உதாரணம், உங்க அப்பா இருக்காரு, அப்பா பெரிய சடனா அவருக்கு 10 கோடி ரூபாய் லாட்டரி சீட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. நீங்களே எப்படி இருப்பீங்க? அப்பா வந்தோன்னே அப்பா சும்மா இருப்பீங்க, ஐயோ டாடி 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 சொல்லுங்க இல்லையா? ஏன்னா 10 கோடி வருது. அல்லேலூயா. நான் சொல்றேன், பேசுறவர் அதை காட்டில பெரியவர், அதை பத்தி உங்களுக்கு பலிபீட ஆசீர்வாதம் வருதுன்னா, உண்மையா சொல்றேன், நான் நிறைய அடக்காரதனைக்கு போயிருக்கிறேன், எல்லாம் ஓன்னு அழுவாங்க, உண்மையா கஷ்டமா இருக்கும், அழகா இருப்பாங்க. ஆனா 16 நாள் பிரியாணி போடுவாங்க. நான் கேட்கிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, அது செத்து போன பாடி, ஆனா நம்மளோட இருக்கிறது ஜீவனுள்ளவர், கிரியை செய்கிறவர். அந்த கிரியை செய்கிற உள்ள இருக்க கை சும்மா இருக்காது. அன்பான தேவ பிள்ளைகளே, எரேமியா 21ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய், நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன், உங்களை விசாரிப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு? உள்ள கிரியை இருந்தா தான் விசாரணைக்கு ஏதாவது இருக்கு. நீ பரலோகத்துல போகும்போது இயேசு இப்போ வந்துட்டார், அல்லேலூயா, நிறைய கிரியை செய்திருக்கீங்க, இயேசு வந்திருக்க எனக்கு தெரியும் கிதோன், நீங்க நல்ல காரியெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பேசுவார். நீ எதுவுமே செய்யலன்னு ஆண்டவர் பேசுவாருன்றீங்க, அவர் விசாரிக்க மாட்டார். அவருக்கு தெரியும், இது அவர் ஒரு சின்ன செடி வச்சதும் முளைச்சிடுங்க. என் தேவனோட கிரியை உள்ள இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய நாவல கிரியை வரணும்னா நம்ம வாய் திறந்து கிரியைகளை பேசணும். அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது வேண்டும் என்று பெரிதல்ல, ஆனால் கிரியைகள் கிரியை செய்யணும் விசுவாசிக்கிறேன். அன்பான தேவன், நீங்கள் விசுவாசிக்கிறேன் என்றால் நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் எல்லா நன்மைகளும் பரலோகத்தில் உண்டாக்குற நம்பிக்கையுள்ள விசுவாசத்தின்படி இயேசு நம்மோடு இருப்பார். ஆனால் அந்த கிரியைகள் கிரியை செய்யணும். ஒரு 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்துக்குள் இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன நேரம் சொல்லுங்களேன்? கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்துவனுக்கும் எல்லோருக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? ஓகே. நான் கொஞ்சம் சேர் எடுத்து அடுக்கி வச்சுட்டு போங்கன்னு சொன்னா அவங்க பேரு கிறிஸ்துவன். தானா ஐயா நான் சேர் எடுத்து அடுக்கட்டுமா, அவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கான். அல்லேலூயா. ஒரு சின்ன ஓமை தான் சொல்றேன் உங்களுக்கு, ஓகேங்களா? சத்தியத்தை வாங்கினு வீட்டுக்கு போறவன் கிறிஸ்து. சத்தியத்தை வாங்கினு போய் பிறருக்கு சொல்றான் தெரியுமா, அவன் தான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான். சின்ன உதாரணம், கிறிஸ்துவோடு இருக்கிறவன் 1000 புறம் பேசுவாங்க, ஆனா கிறிஸ்துவா இருக்கிறவன் தேவ சமூகத்திலிருந்து கேட்டு பதில் கொடுக்கிறவன் தான் நல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவன். ஏன்னா யார் உள்ள இருக்கிறான்? கிறிஸ்து உள்ள இருக்கிறான்னா கிரியைகள் வெளி நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ சண்டேஸ் வரும் பொழுது
சாதா எப்படின்னு போங்க. ஆனால் சண்டேஸ்க்கு வரும்போது மட்டும் பயபக்தியா வரீங்களா இல்லையா? ஏன்னா நீங்க எப்படி வரீங்க? கிறிஸ்து உங்களுக்கு. ஆனா ஆண்டவர் இல்லாம உலக காரியத்தை பேசி, அவதூறா பேசி, தேவையில்லாத காரியத்தை தலையிட்டு இதெல்லாம் பண்றவன் அவர் பேர் கிறிஸ்துவ. ஆனா கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் பேச மாட்டான். ஏன்னா இயேசு அப்படி எங்கேயும் பேசுந்தா இல்லை. இயேசு போன இடத்துல அற்புதம் நடந்தது. ஏன்னா அவர் பிதாவின் கிரியை உள்ளிருந்தபடியாக இயேசு வெளிப்பட்டார். நான் விசுவாசிக்க இந்த நாளில் அன்பான தேவ பிள்ளைகளை, கிரியைகள் உள்ள இருக்குமானால் பெரிய கிரியைகளை செய்யும். பிதாவானவரோட கிரியைகள் நமக்குள்ள இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், பெரிய கிரியைகள் நம்ம கண்கள் பார்க்க போகுது. இந்த விசுவாசம் ஆமென்னு சொல்லுங்களேன். இப்ப நீ போகும்போது கிறிஸ்துவனா இல்ல கிறிஸ்துக்குள் இருக்கிறவனா நீ பார்த்துக்கணும். கிறிஸ்துக்குள் இருக்கிறவனா இருப்பையானால் யார் உள்ள இருப்பா? கிறிஸ்து. கிறிஸ்து உள்ள இருப்பார்னா கிரியைகள் உள்ள இருக்கும். கிரியைகள் உள்ள இருக்குமானால் பிதாவானவரை கனப்படுத்துவார், உன்னை பலிக்கு பெருக வைக்க வல்லவராக இருக்கிறார். That's a simple logic. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம தேவனோட கரத்துல இருப்போமானால், அவர் கிரியை உள்ள இருக்குமானால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம், கிரியை செய்யும். டிராக்ஸ் கீழே கிடக்கும். நான் பைக்ல போயிட்டே இருப்பேன். ஆண்டு கரெக்டா டிராக்ஸை காட்டுவார். நான் அதை பார்த்துட்டு அப்படியே போயிருந்தேன்னா நான் யாரு? கிறிஸ்துவன். அதை எடுத்து தொடச்சி வேற யாருக்கும் கொடுத்திருந்தேன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவன். அப்படி கிறிஸ்துக்குள்ள இருந்ததுனால தான் கிறிஸ்து என்னை இங்க உட்கார வச்சு கிறிஸ்துக்குள்ள உங்களை நடத்துறாரு. சீரியஸ். அர்ஜென்ட்டா போயிட்டே இருப்பேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் ஒரு கழுகு போல டிராக்ஸை காட்டுவார், பறந்து போறது. அது ரோட்ல ஒரு வார்த்தை போறது ரொம்ப உள்ள இருந்து துடிக்கும். பிசினஸா இல்ல டிராக்ஸா? பிசினஸா டிராக்ஸா? உள்ள கிரிய சொல்லும், இப்போ டிராக்ஸ் எடுத்து கொடுங்க. எனக்காக போற அப்பார்ட்மெண்ட்ல அங்க நிக்க வைப்பாரு. நான் போய் இந்த டிராக்ஸை தொடச்சிட்டு வேற யார் கையெல்லாம் கொடுத்துட்டு போவேன். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா நான் கிறிஸ்துவனா போல கிறிஸ்துக்குள் போறேன். ஏன்னா நான் பாடி இல்ல, கிறிஸ்துவ இருக்கிறதுனால நான் பரலோக போட்டு ஆயத்தப்படுறேன். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துக்குள் இருக்கிறீங்களா இல்ல கிறிஸ்தவனா பாடியா இருக்கிறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தை முதல் வாரத்தை சொல்றேன், கிறிஸ்துக்குள் நீங்க இருந்தீங்கன்னா கிறிஸ்துவின் கிரியைகள் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில உம்முடைய சத்தியத்தின்படியாக இவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக, கிறிஸ்துவாக அல்ல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படும்படியாக இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் கிருபையாக நடத்தும்படியாக, கிரியை செய்யும்படியாக நான் பாரத்தோடு சமூகத்தில் வருகிறேன். நிச்சயமாக தேவன் நீர் கிரியை செய்ய போவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் சம்பவிக்க போவதற்காக நன்றி. அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமானோட கிரியைகள் வல்லமையாக கிரியை செய்ய போவதற்காக நன்றி. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிரியைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அதற்காக நன்றி. பெரியவரும் பெரிய காரியத்தை செய்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை அந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.